விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக. சினிமாடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் அலங்கு. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ இது வந்து ஒரு தமிழ்நாடு கேரளா பார்டர்ல நடக்கிற ஒரு கதை. நாய் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரா முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுது. அண்ட் செம்பன் வினோத் இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறதும் ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிச்சு. இந்த படத்தை ஒரு மீன் அப்புறம் பயணிகள் கவனிக்கும் அப்படிங்கிற மாதிரியான படங்கள் இயக்கிய எஸ்பி சக்திவேல் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் சொல்ற விஷயம் என்ன, அதை எந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனா வர குணாநிதி ஆனைக்கட்டி மலையில தன்னோட குடும்பத்தோட வசிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அவர்கிட்ட ஒரு நாய் வந்து வருது. அந்த நாயை ரொம்ப பாசமா வளர்க்குறாரு. அந்த நாய் தான் அவரோட உயிர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளாட்ல அந்த கதை வந்து நகருது. இதுக்கு பேரலா செம்பன் வினோத் கேரளால ஒரு பெரிய டானா இருக்காரு. அவருக்கு அரசியல் செல்வாக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. தன்னுடைய குழந்தை மேல, பெண் குழந்தை மேல, ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பெண் குழந்தை அப்படிங்கிறனால ரொம்ப பாசமா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அப்சஷன் மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த பெண் என்ன விரும்பினாலும் அதை வந்து உடனே செஞ்சிடணும், அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஒரு அப்பாவா அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட அந்த செம்பன் வினோதோட கேரக்டரும் ஹீரோவோட கேரக்டரும் ஒரு பாத்துல கிராஸ் ஆகுது. அந்த கிராஸ் ஆகிறப்போ நடக்கிற பிரளயம் தான் இந்த அலங்கு படத்தோட ஒன்லைன். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். அறிமுக நாயகனாக குணாநிதி ஸ்டன் காட்சிகளுக்கு ஒரு நல்லது ஒரு உழைப்பை கொடுத்திருக்காரு. நிறைய கோபம் வர காட்சிகளும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி மற்ற எமோஷன்ஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். அது இன்னும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆயிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட ஃப்ரெண்ட்ஸா வர 2 பேர் ஒரு நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. மற்றும் ஒரு நல்லதொரு சப்போர்ட்டிங் ரோல்ல காளி வெங்கட் எமோஷனலா நிறைய காட்சிகளை ஹோல்ட் பண்றாரு. படத்தோட குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வர எமோஷன்ஸுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு டிப்பிக்கலா அவர் பண்ணக்கூடிய ஒரு ரோல் தான் அப்படின்னாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஸ்டாண்ட் அவுட்டாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நெகட்டிவ் ஷேட்ல செம்பன் வினோத் படத்தோட ஆரம்பத்துல ஒரு நல்லதொரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார், பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரோலாக இருக்கும்னு நாமளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொஞ்சம் பொய்யாயிருது. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோலாக அது டோட்டலாக மாறாமல் போயிடுது. சேர்ந்தாப்புல கூட ஒரு 2 டைலாக் கூட பேசல அவர் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் தான். அவரை வச்சு இன்னுமே விளையாண்டுருக்கலாம். அவரோட ஆக்டிங்கையும் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை மட்டுமே இருக்கு. அவர் இந்த படத்துல ஒரு மிஸ்காஸ்டா தெரியற அளவுக்கு கூட அந்த ரோல் எழுதப்பட்டிருக்கு வீக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது அப்பானி சரத் ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் ரோல்ல படம் ஃபுல்லா வராரு. அவரோட ரோல் எழுதப்பட்ட விதம் ஆரம்பத்துல கொஞ்சம் அண்டர்மைன் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. நிறைய காட்சிகள்ல ஒரு சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. எமோஷன்ஸும் அவருக்கு பெர்ஃபெக்டா ஸ்கோர் பண்ண வருது. ஸ்டன்ஸ்லயும் நல்ல ஒரு உழைப்பை கொடுத்திருக்காரு. நிச்சயமா ஸ்ட்ராங்கான வில்லனா நல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீரோவோட அம்மா கேரக்டர்ல மலையாளம் ஆக்ட்ரஸ் ஸ்ரீரேகா ஒரு நிறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். டிப்பிக்கலான மதர் ரோல்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நிறைய காட்சிகள் அவங்க வரது செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா நல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் டப்பிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அவங்களோட ரோலுக்கு. அப்படி ஒரு ஆக்டிங்கை புல் ஆஃப் பண்றப்போ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபெக்ட் சிங்க்ல டப்பிங் அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குறையா இருக்கு. அடுத்தது காளி என்கிற காளியம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்கிற அந்த நாய் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அந்த நாய்கிட்ட இருந்து ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸை டோட்டல் க்ரூவும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதே நிச்சயமா பாராட்டத்தக்கது. அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோட ஒரு சோல் அப்படிங்கிறப்போ அந்த பெர்ஃபெக்டா அந்த ஆக்டிங்கை கொண்டு வந்தது ஸ்க்ரீன்ல அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்டத்தக்கது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நல்லதொரு நேட்டிவிட்டியோட லேண்ட்ஸ்கேப்ஸை கருப்பொருளா வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். அண்ட் மனிதன் தான் எல்லா உசுரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான மெசேஜையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவே கிளைமேக்ஸ்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஆரம்பத்திலேருந்தே அந்த மெசேஜ் வந்து படம் ஃபுல்லா எல்லா காட்சிகளையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் பாசிட்டிவா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசென்டான ஒரு பேஸ்ல தான் மூவ் ஆகுது. த்ரில்லர் அப்படிங்கிறதும் அங்கங்க டச் பண்ணியிருக்காங்க. டிராமா அப்படிங்கிறதும் நல்லாவே பில்ட் ஆயிருக்கு. கோர் பிளாட் அப்படிங்கிறது ஒரு வரி தான் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ற விதத்துல அதோட இம்பாக்டையும் வெயிட்டேஜையும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அது ஒரு கட்டத்துல ஒரு டென்ஷனையும் அங்கங்க பில்ட் பண்ணியிருக்கு. முக்கியமா லீட் கேரக்டர்ஸோட அந்த டீம் எங்கேயும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் நமக்குமே செகண்ட் ஹாஃப்ல கிரியேட் ஆகுது. அதுக்கு நிச்சயமா பாராட்டுகள். அடுத்தது சினிமோட்டோகிராஃபர் பாண்டிகுமார், எடிட்டர் ஷான் லக்வேஸ் ஒரு டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான படத்தை கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப பிரில்லியண்டாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆனைக்கட்டியோட அந்த லேண்ட்ஸ்கேப்பை கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. கேரளாவோட லேண்ட்ஸ்கேப்பும் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேசிங்கில் ஒரு சில இஷ்யூஸ் இருந்தாலும் டெக்னிக்கலாக எடிட்டிங்கில் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி அதீஷோட சாங்ஸும் பிஜிஎமும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பில்லராகவே மாறி இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வர அந்த சேசிங், காட்டுக்குள்ள நடக்கிற சேசிங்கை அவரோட பிஜிஎம் ஒரு த்ரில்லரா இன்னுமே எலிவேட் பண்ணிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்துல எதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு அப்பாவோட அப்சஷன், ஒரு ஹீரோவோட ஹியூமனிட்டி அப்படின்னு 2 விஷயத்த எடுத்துட்டு
படத்தோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு கியூரியாசிட்டியும் நமக்கு பில்டப் ஆகுது. இது ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பவே அந்த அப்பா கேரக்டரை டீல்ல விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அது வில்லனா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னா, இது ஒரு சாதாரண ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா, பழிக்கு பழி வாங்குற கதையா மாறிடுது. அது ஒரு டோட்டலா ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயமா இருக்கு. அதனாலேயே செகண்ட் ஹாஃப்ல என்னதான் நமக்கு டென்ஷன் பில்டப் ஆனாலும், ஒரு பதைப்பு, அதாவது இவங்க மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற இது வந்து உருவானாலுமே இதுல எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ். அடுத்தது செகண்ட் ஹாஃப் டோட்டலாவே ஒரு சேசிங்ல, ஒரு காட்டு வழியில நடக்கிற ஒரு விஷயமா எடுக்கணும்னு நினைச்சது ஒரு ஆம்பிஷியஸான ஒரு முடிவு தான். அது ஓரளவு கன்வின்சிங்காவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் சில இடங்கள்ல பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. முக்கியமா விஎஃப்எக்ஸ் காட்சிகள்ல இன்னுமே கொஞ்சம் தரம் அதிகமா இருந்திருக்கலாம். பாம்பு வர காட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஓநாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வரும், அதுவுமே ரொம்ப சப்பாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் இன்னும் கன்வின்சிங்கா இருந்திருக்கலாம். அதனாலேயே அந்த அனிமல் அட்டாக் காட்சிகள்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகாம போயிருது. இதுதான் தமிழ்நாடு கேரளா பார்டர் கான்ஃபிளிக்ட். கேரளால இருக்கிற அந்த வேஸ்ட் கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுல கொண்டு வந்து கொட்டுற அந்த அவலம், அப்புறம் வந்து டாக் மீட் உள்ளிட்ட சில விஷயங்கள், அப்புறம் காட்டுல வாழ்ற பழங்குடி மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் என்ன, அவங்க முன்வைக்கிற அரசியல் கோரிக்கைகள், இதெல்லாமே படத்துல இருக்கு. அது சரியாகவும் பேசியிருக்காங்க. பட் என்னன்னா, அது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் மாதிரி அங்கங்க டக்கு டக்குன்னு கடந்து போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. அதை பத்திலாம் அங்கங்க காட்சிகள் வந்தாலுமே அது படத்துல எந்த அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இல்லையா? அந்த இம்பாக்ட் இதுல ரொம்ப கம்மியாவே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த விஷயங்கள் பேசின அளவுக்கு அதுல படத்தோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது கிளியரா நமக்கு சொல்லவே இல்லை. அதை இம்பாக்ட்ஃபுல்லா காட்டுற மாதிரியான காட்சிகள் படத்துல இருந்திருக்கலாம். அது ரொம்ப ஒரு அந்த பாலிடிக்ஸே வந்து டோட்டலா ஒரு ஆட் ஆனா மட்டுமே இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ். அதோட இம்பாக்டும் நமக்கு சரியா கன்வே ஆகல அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்னன்னா, நிச்சயமா டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு சோசியல் த்ரில்லர் தான். த்ரில்லிங் நிறைய இடங்கள்ல கிரியேட் ஆகவே செஞ்சிருக்கு. பட் இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருந்தா இன்னும் ஒரு நல்லது ஒரு அவுட்புட்டா இந்த படம் இருந்திருக்கும். அதனாலேயே இதை வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்ல நான் வந்து ரேட் பண்றேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.